ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகம் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி சியா விதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சியா விதைகள் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருக்குமே ஈஸியாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. குறிப்பாக உடலில் இருக்கிற அந்த இடுப்பு பகுதி, தொடை பகுதி எல்லாம் பார்த்திங்கன்னா கொழுப்பு தேங்கி கரையாமல் இருக்கும். என்ன தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் அந்த இடுப்பு பகுதி, தொடை பகுதியிலலாம் ரொம்பவே கொழுப்பு சேர்ந்து ரொம்பவே கரையாமல் கஷ்டப்படுவீங்க. இந்த கொழுப்பை ஈஸியாக கரைக்கக்கூடிய தன்மை இந்த சியா விதைகளுக்கு இருக்குதுங்க. சியா விதையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மிக அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மேக்சிமம் மீனில் தான் இருக்கும். சைவ உணவுகளில் மிக குறைவான அளவிலேயே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில் எல்லாம் இந்த ஒமேகா 3 இருக்குது, ஆனால் மிக குறைந்த அளவில் இருக்குது. ஆனால் இந்த சியா விதையில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மிக அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து, வைட்டமின்கள், மினரல்கள் இது அதிகமாகவே இருக்கிறதுனால உடலுக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்குதுங்க. மலச்சிக்கல் பிரச்சனைனால நீண்ட நாட்கள் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சியா சீட்ஸில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து மிக அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த சியா சீட்ஸில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, உடல் எடையை குறைக்கக்கூடியது, ரத்த சர்க்கரை அளவை ஒரு கண்ட்ரோலில் வைக்கக்கூடியது, செரிமானத்தை சீராக்கக்கூடியது, எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது, இந்த மாதிரி பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த சியா விதைகளை இந்த கோடை காலத்தில், அதுவும் வெப்பம் அதிகமாக இருக்கிற இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு சியா சீட்ஸை தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய நன்மைகள் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஊற வச்ச எடுத்த இந்த விதைகளில் நம்ம சும்மா நார்மலாக நம்ம குடிக்கிற வாட்டர்லேயே கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்பப்போ குடிச்சுக்கலாம். இந்த சியா விதைகள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பழச்சாறில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், அல்லது லெமன் ஜூஸ் இந்த வெயில் காலத்தில் எல்லாத்தோட வீட்லேயும் அடிக்கடி போடுவோம். அந்த லெமன் ஜூஸில் கூட நீங்கள் இந்த சியா விதைகள், ஊற வைத்த சியா விதைகளை கலந்து நீங்கள் லெமன் ஜூஸில் கூட குடிக்கலாம். இப்போ இந்த வெயில் காலத்தில் வெப்பம் அதிகமாகவே இருக்குதுங்க. வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால நார்மலாகவே எல்லாத்துக்கும் பாடி ஹீட் அதிகமாகும். இந்த பாடி ஹீட் அதிகமாச்சுன்னா இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உடல் சந்திக்க ஆரம்பிக்கும். அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த சியா விதைகளை நீங்கள் ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் ஊற வச்ச விதைகளை ஜூஸ்லேயோ ஃபல்லூடாலேயோ அல்லது நார்மல் வாட்டர்லேயோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டிலில் சியா விதைகளை நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இந்த டிப்ஸு, இப்போ நான் சொன்ன இந்த ஆரோக்கிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஹெல்த் டிப்ஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.